இதுங்களுக்கு வேற வேலை. பாத்ரூம் காட்டல, பெட்ரூம் காட்டல, இத காட்டல, அத காட்டல. இதுக்கு மேல என்னத்த காட்டுற? மூடிட்டு போடி பிகு மூஞ்சி. நீ மூஞ்ச அப்படி வச்சு பேசாத. இதெல்லாம் ஒரு வீடியோ. வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ஸ்ப்ரியா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, லாங் பெண்டிங்கா நாங்க வச்சிருந்த ஒரு போஸ்ட், ஒரு வீடியோ தான் மக்களே. ரிப்ளையிங் டு பேட் கமெண்ட். ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள guys, OneWin பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க தான் டீம் எக்ஸ் ஸ்பார்க் டீமோட ஸ்பான்சர். இன்னைக்கு இவங்கள பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். OneWinல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அமேசிங் என்டர்டெயின்மென்ட் பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. இதுல கூலான கேம்ஸும் இருக்கு. இந்த கேம் நீங்க என்ஜாய் பண்ணா என் ஃப்ரெண்டோட வெப்சைட் குள்ள போணும், இல்லனா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான லக்கி ஜெட் இப்போ விளையாடலாமா? இது ஒரு த்ரில்லிங் ஆர்காட் கேம். இப்போ இந்த ஃபன்னி ஜோட இருக்க ராக்கெட் எப்ப கீழே விழும்னு நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பொறுமையா பார்த்து விளையாடுங்க. இதுல இருக்க கிறிஸ்டல்ஸ் உங்களால ரியல் வின்னா மாத்தவும் முடியும். நான் யூஸ் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வின் பண்ணதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. எப்படின்னு பார்க்கலாமா? ஹார்ட் 1.5க்கு 500 கிறிஸ்டல் நான் இப்ப யூஸ் பண்றேன். நீங்க பாக்குற அளவுக்கு இது காம்ப்ளிகேட்டட் இல்ல. எஸ், நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணிட்டேன். செகண்ட் ரவுண்ட்ல சேம் திங் தான் ரிப்பீட் பண்ண போறேன். சேம் 500 கிறிஸ்டல் வச்சு விளையாட போறேன். எவ்வளவு வின் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாமா? எஸ், நான் அகைன் வின் பண்ணிட்டேன். லக்கி ஜெட் ஒரு கேம் மட்டும் இல்ல, அது ஒரு எக்ஸைட்மெண்ட். இது ஒவ்வொரு ரிவார்டுக்கான போராட்டம். இது முடிவில்ல மக்களே. இந்த போனஸை என்னால ரியலா மாத்தவும் முடியும். அதுக்கு இந்த பட்டனை டேப் பண்ணி ஜஸ்ட் போயிட்டே இருக்கலாம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஸ்கில்ஸ் லக்கி ஜெட்ல கண்டினியூ பண்ணுங்க. ரியல் லைஃப்ல இந்த கேம் மூலமா நீங்க நிறையவே வின் பண்ணலாம். கமெண்ட்ல என்னோட கேமோட லிங்க் பின் பண்ற மக்கள். ஸ்கிரீன்ல தெரியல என்னோட ப்ரோமோ கோட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்கிட்ட இருந்து நிறைய போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மக்களே, ஆரம்பிக்கலாமா? நாங்க நினைச்சோம் இந்த என்னது இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. பட் ஆனா தெரியணும்ல வெளி உலகத்துக்கு இந்த மாதிரி நம்மள என்னெல்லாம் காரி துப்புறாங்க, என்னெல்லாம் கேள்வி கேக்குறாங்க. ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா கம்பேரிட்டிவ்லி ஒரு 100 கமெண்ட்ஸ் வருதுன்னா அது ஒரு 2 கமெண்ட்ஸ் 3 கமெண்ட்ஸ் ஒரு 5% தான் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் இருக்கும். மத்தபடி எல்லாருமே ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு கமெண்ட் தான் இருக்கும். நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கோம் பேட் கமெண்ட் எல்லாத்தையும். அது எல்லாத்துக்கும் நம்ம இப்ப ரிப்ளை பண்ண போறோம். முக்கியமா ஒரு டிஸ்க்ளைமர் மக்களே. ஸ்டார்டிங்ல நாங்க வீடியோ பண்ண ஸ்டார்டிங்ல பேட் கமெண்ட்லாம் எங்களுக்கு செம்மையா அஃபெக்ட் ஆச்சு. ரொம்ப இதுவா இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்ல அதை எப்படி ஹேண்டில் பண்ணனும்னு தெரியல. பிகாஸ் நாங்க ஒரு சோஷியல் மீடியால வீடியோஸ் போடுறோம். அந்த ஒரு மைண்ட் செட்ல இல்ல, எதுக்கு நம்மள இப்படி எல்லாம் பேசுறாங்க, நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காம போறது ஓகே தானே, அப்படிலாம் நாங்க முன்னாடி பேடா பேசுறாங்களே, இப்பெல்லாம் பேசுடி, நீ பேசுடி, எவ்வளவு முடிதா பேசுறீங்க. அப்படி ஆயிட்டு என்ன கழுவி ஊத்துனதுல இருந்து போலாமா இல்ல உன்ன கழுவி ஊத்துனதுல இருந்து போலாம்? காமனாவே எப்பயுமே வர ஒரு கமெண்ட், உங்க மூக்க பார்த்தா பயமா இருக்கு. ஆக்சுவலா அது உண்மைதான் மக்களே. இப்போ ஒரு சைஸ்ல இருக்கா, இதுவே அவ கோவப்பட்டான்னு வச்சுங்களேன், கொஞ்சம் மூக்கு வெயிட் போட்டு, மூக்கு மட்டும் இல்ல உருவமே வெயிட் போட்டுது. ஆனா மூக்கு மட்டும் ஸ்பெஷலா தெரியும். அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு. ஆனா இப்போ வரைக்கும் உங்க மூக்கு கிட்ட காட்டாதீங்க, பயமா இருக்குது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அது அப்படி இருக்கு, அதனால எதுவும் பண்ண முடியாது. அடுத்து ரொம்ப பழைய கமெண்ட், நம்மளுக்கு 4 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த போது உங்க மூஞ்சிக்கெல்லாம் 400K ஒரு கேக்குறோம். எங்க மூஞ்சி நல்லா இல்லதான், ஆனா 400 lakhs வர அளவுக்கு கேவலமா இருக்கான்றது. ஆக்சுவலா இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. என்ன சொல்லுது, மூஞ்ச காட்டியா வீடியோ போடுறோம், நம்ம என்ன வேற எதை காட்டி சொல்றேன், பேசுறது, நம்மளோட பிஹேவியர், ஆட்டிடியூட் இதெல்லாம் பார்த்துதான். யாருன்னா டிஜே அனகா உரிமா என்னமோ பேர் மக்களே, அந்த பேர் பெருசா இருக்கு. ஆக்சுவலா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை மக்கள். பேசுக்கும் அதுக்கும் ஒரு விஷயமே இல்ல. நம்ம பேசுறதும் நம்மளோட டேலண்ட், ஆட்டிடியூட், நம்ம பிஹேவியர். இப்ப இந்த கமெண்ட்ல எடுத்துருக்கோம்ல, இதெல்லாம் ஆக்சுவலி உங்களுக்குலாம் ஒரு 1 lakh கேடா, உங்களுக்குலாம் ஒரு 2 lakh கேடா, அந்த மாதிரி வந்திருக்கு. நாங்க இந்த ஒரு கமெண்ட்டை மட்டும் எடுத்து சொல்றோம். ஆக்சுவலா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி இவ்வளவு குரூப் சேர்க்கறதுக்கும் எங்க மொகர கட்டைக்கும் என்ன சம்பந்தம் எங்களுக்கே தெரியல. அது என்ன நீங்களே சொல்லுங்க. அப்புறம் பர்வீன் பானு, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி கெட்டு போய் தான் இருக்கு ஜென்ரேஷன், இதுல இப்படி இன்னும் மோட்டிவேட் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அது என்ன வீடியோக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டாக்கிங் இன் பேட் வேர்ட்ஸ், 2 பேரும் டாக்கிங் இன் பேட் வேர்ட்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோஸ்ல நெகட்டிவா
நிறைய எவ்வளோ பாசிட்டிவா இருக்குது. நம்ம வந்து கார் வாங்கணும், கொஞ்சம் ஃபினான்ஷியலா எப்படி ஸ்டேபிள் ஆகுறது, என்ன சேவிங்ஸ் பண்றோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா ஏதோ ஒரு கமெண்ட் ஒரு வீடியோவை வச்சு அவங்க பேடா அவங்கள ஜட்ஜ் பண்ணவே கூடாது. பிகாஸ் அவங்க வந்து அவங்க லைஃப் ஸ்டைல்ல அது ஒரு பார்ட் தான், அதுவே அவங்க லைஃப் ஸ்டைல் இல்ல அப்படின்றது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. நாங்க வந்து வேணட்டே வந்து எப்ப பார்த்தாலும் அப்படியே பிஹேவ் பண்ணுவோம், அப்படியே பேசுவோம். பேசினே இருப்போம், இவன் பேசாம சும்மா எனக்கெல்லாம் பிடிக்காது. பொறி உருண்டை தான் பேசுவா, நான் பேசவே மாட்டேன். நீ என்ன நீ பேச மாட்டே மக்களே, நான் ஒழுங்கான ஒரு மனுஷன். நீயே சொல்லு, யார் பேட் வேர்ட் பேசுவா? நான் தான் அப்ப எதுக்கு சொல்ற? அடுத்து இங் ஃப்ரம் 8 டேய் லூசு, ஏன்டா இப்படி பண்ண, இன்னொரு முறை பாப்பாவை அழ வச்ச மவனை உன்னை வந்து உதைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கமெண்ட், இது என்ன வீடியோக்குனா ஆக்சுவலி எங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் நிறைய வந்த ஒரு வீடியோ இது. இது என்னன்னா லக்கி பேபியோட ஷார்ட்ஸ். ஆக்சுவலா அது பேட் கமெண்ட்ஸ் சொல்லக்கூடாது. அவங்க வந்து லக்கி மேல இருக்க பாசத்துல என்ன திட்டினாங்க. ஏன்டா இப்படி பண்ற, கார் இச்சிக்கிச்சா, சரி ஃபீல் பண்ண கூடாது, சரியாயிடும், போய் எடுத்துடுங்க. மாமி வேணா பாப்பி, அம்மா லக்கி இந்த ரைம்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டாங்க. மாமி, டாடி, கிராண்ட்மா இதெல்லாம் நாங்க சொல்லியே தரது இல்ல. காரு பயமா இருக்கு, அங்க போவாத, இங்க உட்காந்துக்கோ, அம்மா கூட உட்காந்து ஒண்ணு உட்காரு, இல்ல போய் பறந்து நிறு. லக்கி அப்பா பேச்சு கேளுங்களேன், ஏன் இப்படி நடந்து இருக்க? மேல ட்ரு வேணுமா, நீ ஓட்டு போ. அம்மாக்கு ஒரு டீ, அப்பாக்கு ஒரு ஆஃப் பாயில். ஓகேவா? டைவர்ட் பண்ணி விட்டாச்சு மகளே. லக்கி ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாது, அதுக்குள்ள வீடியோ முடிச்சிடலாம். இஞ்சி டீ போட்டு எடுத்துனுவா பாப்பி, ஓகேவா பாப்பி? அதுக்குள்ள லக்கி அம்மாவே பரவாயில்ல லக்கி, 10 நிமிஷம் டீ போடுவேன், கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துவாங்க, சரியா? 2 மினிட்ஸ் லக்கி டீ போட்டுச்சு. என்னம்மா ஆம்லெட்டா? இது ஆம்லெட் இல்ல பட்டு, இது வந்து டீ. ஆம்லெட்ரா, இப்படி இதுல நாங்க ஆம்லெட் போடுவோம், சரிடா? ஆகறா. ஐயோ அம்மா மேரி பண்ணதே சம்பந்தம் இல்லாத பாத்திரத்துல பண்ணதே. ஏதோ ஸ்பூன்ல சாப்பிடணுமா? சரி அம்மா. ஐயோ நான் பெத்த வைரமே. சூப்பரா இருக்கு. தேங்க் யூ பாப்பா. நிறைய பேர் லக்கி இந்த தேங்க் யூ வெல்கம்லாம் எப்படி சொல்றாங்க அப்படி சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க சொல்லி தர்றதா அந்த மாதிரி ஆக்சுவலி சொல்லி கொடுக்கறது தான். அதுனா முன்னாடியில இருந்தே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே அவங்க பேச ஆரம்பிச்சாங்கல்ல, அப்பயே வந்து ஒரு பொருளை நாங்க கொடுக்கறப்பயே அவங்க எங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறப்பயே நாங்க தேங்க்யூ சொல்லுவோம். ஓ இப்படி கொடுத்தா இப்படி சொல்லணும் அப்படின்றத அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ, வெல்கம், சாரி இது மூணுமே நாங்க சொல்லி 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 அவங்களுக்கு அதுவே ரெஜிஸ்டர் ஆகி பேச்சு வர வர அவங்களே அதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கே ஷாக்கிங். கரெக்டா லக்கி அந்தந்த வேர்ட் என்னடா பண்ணின்னு இருக்கீங்க? அப்படிலாம் பண்ண சொல்லுது, நீ பண்ணா உனக்கு தெரியும்பா. லக்கி மேகி கலகலா பண்ணாங்களா? சூப்பர் பாப்பா, கலகலா பண்ணி நீங்களே சாப்பிட்டீங்க. சொல்ற அதுக்கும் புரியாது, கேக்குற உனக்கும் புரியாது. அடுத்து அருண் சிவசுப்ரமணியம் 125 முட்டா வீடியோ இது, கமெண்ட் இது எனக்கு புரியவே இல்ல. சம்பந்தமே இல்லாம எதுக்கு இதெல்லாம் இப்படி பேசுறாங்கன்னே புரிய மாட்டேன் மக்கள். திடீர்னு அவங்களுக்கு பாக்குறப்போ வந்தாயா நாட்டு நட்டாயாங்கிற மாதிரி உங்க வீட்டுக்கு நாங்க வந்தோமா, இல்ல உங்க சாப்பாடு நாங்க புடுங்கி சாப்பிட்டோமா, நாங்க பாட்டு ஏதோ ஒரு இடத்துல வீடியோ போட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஏதோ நல்ல நேரத்துல பாக்கல போல, அதனால நம்மள போய் திட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது. இதை கூட வீடியோ எடுத்து போட்டு ஏர்ன் பண்ணுவீங்க, ஃபேக்கா இல்லையா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி எங்களுக்கு ஃபேக்கா இல்ல, பிகாஸ் நாங்க அதை ஃபேக்கா பண்ணல. நமக்கு எப்பவுமே நமக்கு என்ன தோணுது அது ஃபேக்கா. மக்களே எல்லாருக்குமே எல்லா நேரமும் ஜாலியா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கவே கூடாது மக்களே. ஏன்னா அவங்க லைஃப்ல என்ன வேணா இருக்கலாம், எவ்வளவு ஃபினான்ஷியல் கிரைசஸ் இருக்கலாம், மெடிக்கலி மென்டலி அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால ஒரே மாதிரி ஜாலியாவே இருக்க முடியுமான்னு கேட்டா சத்தியமா முடியாது. அதுல ஒரு பார்ட் தான் எங்க லைஃப்ல இப்போ இந்த சீசன்ல நடந்துட்டு இருக்கு. செய்து மக்களே. ஆனா ஓகே ஃபைன், we are back. நீங்க பார்த்த நாங்க காமிச்ச இந்த பாஸ்ட் ஒரு என்ன பப்பி, என்ன பப்பி இது என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க அம்மாக்கு சமைச்சு? ஆம்லெட். என்னதம்மா? பிரியாணி. லெக் பீஸ் சூப்பரா இருக்குது. சப்பாத்தி குருமா செஞ்சு வைங்க, டின்னருக்கு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா பாப்பா? யூடியூப்ல வீடியோ போடணும்னா ஹாப்பினஸ் மட்டுமே இருக்கணும் அந்த மாதிரி கிடையாது, எல்லாருக்குமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. அந்த டைம்ல அவங்க லைஃப்ல என்ன நடக்குதோ அதுதானே பண்ண முடியும். எங்க லைஃப்ல இப்போ இந்த டைம்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்தது, அதனால நாங்க அந்த மாதிரி வீடியோ போட்டோம். அது அவங்களுக்கு வந்து தப்பா தெரியுது, என்ன பண்ண. முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு
தெரியல மக்கள், ஏதோ சொல்ல வந்த மறந்துட்டேன், ஞாபகம் வந்துச்சு. இது வந்து ஃபேக்கா இல்லையானா நிஜமா எங்களுக்கு ஃபேக்கா இல்லை. பிகாஸ் நாங்கள் அதை ஃபேக்கா பண்ணல. நாங்கள் ஃபேக்கா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பப்பரக்கான் படுத்து வீடியோ எங்கள் லைஃப்ல இது நடந்துச்சு. இந்த இஷ்யூ ஆகுது, இப்படியெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். லாக் மெம்பர்ஸ் நம்மளோட வீடியோ பார்க்குறாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஓ இப்படிலாம் ஆகுமா, நம்ம ஒழுங்கா மெடிசன்ஸ் எடுத்துக்கலன்னா இப்படி அவங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ணணுமா அப்படின்னு அவங்க யோசிச்சு அவங்க ஒழுங்கா மெடிசன் எடுத்தா போய் தப்பா ஒரு விஷயத்த இது பண்ண மாட்டாங்க. என்னம்மா கழிச்சுது? என்னாச்சு? பெண்ணு கச்சிச்சா? சரி எழுதுங்க. ஹோம்வொர்க் முடிச்சு வைக்கிறேன். அம்மா வீடியோ முடிச்சு வந்து பாப்ப. இல்ல உனக்கு நைட் ஸ்பெஷல் கிளாஸ் இன்னைக்கு, புரியுங்க? அப்புறம் நம்மளோட தீவிர ரசிகை ஒருத்தங்க KLVSTN 1546 மூடிட்டு போடி பிகு மூஞ்சி பார்க்க முடியல, இதுல அழுத மூஞ்சி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இவங்க வந்து நம்மளுடைய பரம ரசிகை, வெறித்தனமா சுத்தின்னு இருக்காங்கன்னா பாத்துங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இப்படிலாம் போட்ட ஒன்னும் பிகு மூஞ்சி வந்துச்சு எனக்கு அப்படிலாம் நாங்க ஃபீல் பண்ணுவோம். ஆக்சுவலி இப்ப நாங்க சிரிச்சதோட இந்த மாதிரி 100 டைம்ஸ் நாங்க சிரிப்போம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து. அவங்க சொல்றதுனாலயோ இல்ல நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து இறங்கிட மாட்டோம், ஏறிடவும் மாட்டோம். பிகாஸ் நமக்கு நம்ம நேச்சர் தெரியும். ஓகே இதுதான் நம்ம லைஃப், இப்படிதான் நம்ம இருக்க போறோம். இவங்க சொல்றதுனால நம்ம என்ன குறைஞ்சிட்டு மினிமம் இல்ல மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு அவங்கள நம்ம சொல்லிட்டோம் படா, நம்ம அவங்கள திட்டிட்டோம் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் அவங்களோட என்ன சொல்றது அல்பத்தனமான சந்தோஷத்துக்கு சரி ஓகே நம்ம தான் இன்னைக்கு பலிகாடா எடுத்துங்க போங்க. பேட் கமெண்ட் ரிப்ளை பண்றோம்ல மக்களே, ஆக்சுவலா இது வந்து ஒரு யூடியூப்லயோ இல்ல ஒரு சோஷியல் மீடியால இருக்கிறது கிடையாது. பேசிக்கா நம்ம லைஃப்லயே நம்மள சுத்தி இருக்கவங்க ஏதாவது நம்மள சொல்லுவாங்க. ஒர்க் பண்ற இடத்துல, ஃபேமிலில, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்ம அதை பெருசா எடுத்துக்கிறதுனால நமக்கு தான் பிரச்சனை. மைண்ட போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதையே திங்க் பண்ணிட்டே இருப்போம். கடந்து போயிட்டோம், அதை நவுந்து வேற விஷயத்துக்கு போயிட்டோம்னா அது ஒண்ணுமே நமக்கு தெரியவே தெரியும். கரண் செல்வி 2784 இதுங்களுக்கு வேற வேலை எதுனாலும் வீடியோ தான், பெட்ரூம் பாத்ரூம் வீடியோ மட்டும்தான், மூதேவிங்க இன்னும் போடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரூம் பாத்ரூம் அங்கேயும் வீடியோ எடுத்து போட்டுருப்பேன். ஏன் எதை பேஸ் பண்ணி இப்படிலாம் பேசுறாங்கன்னே தெரியல. பாத்ரூம் காட்டல, பெட்ரூம் காட்டல, இதை காட்டல, அதை காட்டலன்னு இதுக்கு மேல என்னத்த காட்டுறது? அவங்க எப்படி எப்படி திங்க் பண்றாங்க பாருங்க. ராகவேந்திரா என்னால முடியல சிரிப்பா. நான் இதுக்கு வந்து கமெண்ட்டுக்கு வேற ரிப்ளை பண்றதே எனக்கே கடுப்பா தான். எங்களுக்கும் வந்து சென்ஸ் இருக்கு. லைக் நான் எப்படி வந்து வீடியோ போடணும், எப்படி போடக்கூடாது, அது மற்றவங்களுக்கு எந்த மாரி அஃபெக்ட் ஆகும், இந்த மாரி சென்ஸ் எல்லாம் எங்களுக்கும் இருக்கும்ல. அதை பேஸ் பண்ணி தானே நம்ம வீடியோ எடுப்போம். அதுக்கு நீ கண்டதையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துலாம் சொல்ல போறது இல்லை, காட்டவும் போறது இல்லை. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டதா கன்றாவியா கேவலமா தெரிஞ்சா நாங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட், சீரியஸா நாங்க கொழுப்பா பேசுறோம், திமிரா பேசுறோம், அப்படி சீரியஸாவே சொல்றோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது ஒரு சேனல் பிடிக்கலன்னா நாங்க போய் பார்க்க மாட்டோம். அவங்க வேலையை பாக்குறாங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். அவங்கள பத்தியே யோசிக்க மாட்டோம், பேச மாட்டோம், திங்க் பண்ண கூட மாட்டோம். ஏன்னா எவ்வளவோ ஆப்ஷன் இருக்கு பிளாக் பண்றதுக்கு, அவங்கள பார்க்காம இருக்கிறதுக்கு, அவங்கள நம்ம அவாய்ட் பண்றதுக்கு 1008 காரணங்கள் இருந்தும் எங்களை தேடி நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு எங்க மேல காதல் தான். கமெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்றீங்களே, அப்ப உண்மையாலே எங்க மேல உங்களுக்கு காதல் இருக்கு. we love you too. Take it. நீங்க பாருங்க பேட் கமெண்ட் பண்றப்பா. ஏன் லக்கி? என்ன லக்கி அது கோழி முட்டை? பேபி ஷார்க் அது. சூப்பர் பப்பி ஒரு டான்ஸ் போடு. பேபி ஷார்க் டுடு டுடு பேபி ஷார்க் டுடு பேபி ஷார்க். என்னென்னலாம் பண்ண வைக்கிறீங்க? இது பாருங்க மக்களே, லக்கியோட பேபி ஷார்க். இந்த பாருங்க, இதான் லக்கியோட பேபி ஷார்க். முட்டை வரைஞ்சிட்டு பேபி ஷார்க் இல்ல, அது பேபி ஷார்க் வயித்துல இருக்க முட்டை. அது இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஆஃப் ஆயில. முக்கியமா இந்த பேட் கமெண்ட்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா? ஆக்சுவலி இதை சொல்லியே ஆகணும். இந்த பேட் கமெண்ட்ஸ் பண்றாங்கல்ல, அவங்க தான் என் வீடியோ ஃபுல்லா பாக்குறாங்க. மீண்டும் நம்மளோட தீவிர ரசிகை KLVSTN 1546 இந்த அம்மா நிறைய கமெண்ட் இந்த மாதிரி நம்மள புகழ்ந்து புகழ்ந்து பாடி பாடி. ஆனா அது என்னவோ தெரியல, பிரியாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லவ் பண்றோம், ஐ லவ் யூ. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணி எந்த வேலையும் பண்ண மாட்டியா? இப்ப பிரெக்னன்ட்னு ஒரு சாக்கு, பாவம் ப்ரோ குக்கிங் வேஸ்ட் டம்பிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு என் மேல இறக்கம் இருக்குன்னு எனக்கு புரியுது. சொல்லணும், ஆக்சுவலி நான் வந்து ஒரு வேலையை பண்ண மாட்டேன், சும்மா தான். பிஃபோர் மேரேஜே எனக்கு தெரியும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுதுன்னு. அதனால நான் வந்து அதை ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா அவ வேலை செய்யலாம் சொல்ல முடியாது மக்களே. அவ தான் வெசல் வாஷ் பண்றா, பாத்ரூம் வாஷ் பண்றா, சம்டைம்ஸ் வந்து என்னைக்காவது எப்பயாவது பெருக்குவா இல்ல துடைப்பா, இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்யற மாதிரி நடிப்பா அப்படின்னு வேணா சொல்லி. சுத்தமா இருக்கா தண்ட சோறுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல, அதோட அசிங்கமா தான் சொல்லுங்க. யூசர் GM2XQ2MQ5 இந்த யூசருக்கு பேரே லக்கியோட காதை மூடு.
அக்கியோட காதை போடு. அவங்க போட்டிருக்க கமெண்ட் வந்து இதெல்லாம் ஒரு வீடியோ திருச்சோம் ப்ரோ ஃபன் சீரியஸ்லி ஃபன். ஏன்னா அவர் பக்கத்துல அந்த கமெண்ட்டை விட அவர் பக்கத்துல 3 ஸ்மைலி போட்டிருக்காரு. அதுதான் இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. என்ன இவர் இப்ப திட்டுறாரா இல்ல புகழ்ந்து பேசுறாரா? எந்த மனநிலையில இவர் சொல்லியிருக்காருன்னே புரியல. ஜெயா கலா 6101 நீ மூஞ்ச அப்படி வச்சு பேசாத கேவலமா இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி வச்சு பேசுவா. ஹாய் ஜெயா ஏய் கொழுப்பு புச்சுது. எப்படி ஏய் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சர் புள்ள. கூட தீபா முருகன் இவ மூஞ்சி கேவலமா இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தங்களோட மூஞ்சி, ஒருத்தவங்க வாய், ஒருத்தவங்களோட மூக்கு, அவங்களோட மண்டை, அதுல இருக்க கொண்டை, அவங்களோட உருவம் இந்த மாதிரி பார்த்து நீங்க வந்து வீடியோ பாக்குறீங்க. ஆக்சுவலி ப்ரெசென்டபிளா இருக்கணும். ஃபேட்டா இருக்கும், மத்தின்னு இருக்கோம், மூஞ்சி இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு நினைச்சு நீங்க எங்க வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் பார்க்க வேண்டாம். எங்க வீடியோல நீங்க யார் வீடியோவும் பார்க்க வேண்டாம். உருவ கேலி எல்லாம் பண்ணக்கூடாது மக்களே. அது ரொம்ப தப்பான பிஹேவியர். பிகாஸ் அவங்கள என்ன சொல்றது, அவங்க வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் தான். நீங்க பாக்குறீங்கன்றது நான் என்னதானே கேலி பண்ணலாம் ஃபீல் பண்ணிட்டேன். ஓகே அவங்க எப்படி இருந்தாலுமே ஓகே இதுதான் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, இப்படிதான் நம்ம வாழ போறோம்ன்றது தெரிஞ்சுதான் அவங்க வாழ்றாங்க. அதை நீங்க வந்து எப்படி இந்த மாதிரி சொல்லி அவங்கள ஹர்ட் பண்றீங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆக்சுவலி எங்களுக்கு ஹர்ட் ஆகும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பேட் கமெண்ட் போடுறவங்களோட மைண்ட் செட்ல என்னன்னா இவங்க என்ன நேர்ல வந்து நம்மள பாத்துட்டு போறாங்களா, நம்மள வந்து கேட்க முடியுமா, நம்ம என்ன பண்ணுவாங்க, இவங்களால என்ன முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் எது வேணா பண்ணிட்டு போயிடலாம், எது வேணா பேசிட்டு போயிடலாம்னு பண்றாங்க. உங்க முகம் இப்படி இருக்கு, உங்க இது அப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்னா இதெல்லாம் நாங்க டிசைன் பண்ணிக்கலாம் எங்களுக்கு. ஆனா எங்க லைஃப் நாங்க டிசைன் பண்ணிக்கிறோம். எங்களோட லைஃப்ல என்ன வேணும், என்ன வேணாம், என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றத நாங்க டிசைன் பண்ணோம். ஓகே மக்களே ஃபைன். ஸோ நம்ம பேக் டு த ஃபார்ம் வந்தாச்சு. பாஸ்ட் ஒரு 1 மந்த் சேனல் ஒரே ஹாஸ்பிட்டல், வீடு, அந்த மாத்திரை இந்த மாத்திரை எங்களுக்கே பிடிக்கல. ஃபர்ஸ்ட் இது எப்படா நம்ம சேனல்ல பழைய மாதிரி வீடியோஸ் போடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். இனிமேல் சீக்கிரமே உங்களுக்கு வீடியோ எல்லாமே பாசிட்டிவ் கண்டென்ட்ஸா உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. எந்த அளவுக்கு பேட் கமெண்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு குட் கமெண்ட்ஸ் பண்றவங்க பத்தியும் நாங்க சொல்லி ஆகணும். எந்த அளவுக்கு இந்த பேட் கமெண்ட் எங்களை அஃபெக்ட் பண்ணலையோ அதுக்கு ஈக்குவலா குட் கமெண்ட் எங்களை மோட்டிவேட் பவரா வச்சுக்கிது. பவரா வந்துட்டு இருக்கு. சீரியஸா இத வந்து நாங்க சும்மா நிறைய இடத்துல நல்ல என்ன சொல்ற ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கப்போ இந்த கமெண்ட் எல்லாம் படிக்கிறப்போ உண்மையாலே வந்து அந்த ஃபீல் அந்த மாதிரி கஷ்டப்பட வேணாம், ஃபீல் பண்ண வேணாம், இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கப்போ நம்ம ஏன் ஃபீல் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட்டை கிரியேட் பண்ணோம். அவங்களுக்கும் நாங்க நன்றி சொல்றோம். ஓகே சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு ஜாலி டம்டமா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற மீட் பண்ண பை சொல்லிக்கலாமா? பை. வேற ஹலோ லவ்ஸ் பிரியா. Bye.